வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். ஈரான் இஸ்ரேல் சண்டை கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் உள்ளே புகைஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. உள்ளே புகைச்சலாக தான் இருக்குது, புகை வந்துக்கிட்டு தான் இருக்குது, எப்போ வேணாலும் திரும்பி பற்றிக்கிட்டு எரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறவங்க சொல்லட்டும், ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனால் நிறுத்ததான் இல்லை இப்போ 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 அங்கே அணுகுண்டு இருக்குன்னாங்க, அது இருக்குன்னாங்க, இது இருக்குன்னாங்க. இதே மாதிரி தான் ஈராக்கில் பார்த்ததுல அங்கே செயற்கை அந்த என்னது ரசாயன ஆயுதங்கள் இருக்குது, நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. இதெல்லாம் இப்படி பொய் சொல்லி எதையாவது ஒரு பொய் சொல்லி அந்த நாட்டினுடைய வளங்களை, பெட்ரோலை, இல்லை கச்சா எண்ணெயை, இல்லை ஏதோ ஒரு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த உலக நாடுகள், உலக வல்லரசுகள்லாம் அடுத்த நாட்டு மேலே போர் போடுது. இந்த வியட்நாம் போராக இருந்தாலும் சரி, சிரியா போராக, எல்லா போருக்கும் ஒரு காரணம், ஒரு சப்ப காரணம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி தான் இப்போ சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போகிறதுக்கு உலக மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்ல, அது சொல்லிட்டு தான் சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஈரான் மேலே அணுகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு போனாங்க. அந்த அணுகுண்டு எங்கேயாவது இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. செறிவூற்றம், யுரேனியம் செறிவூற்றக்கூடிய ஆலைகள் இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. அது வேறு. இப்போ நம்ம கூடங்குளம் மாதிரி நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். இதே இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகப்பட்டு போனாங்க அணுகுண்டு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம், இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ அமெரிக்காட்ட அணுகுண்டு இருக்குது, இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருக்குது, ரஷ்யாட்ட அணுகுண்டு இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குது, இந்தியாட்ட அணுகுண்டு இருக்குது, சைனாட்ட அணுகுண்டு இருக்குது, ஜப்பான்கிட்ட அணுகுண்டு இருக்குது. எல்லா நாட்டுக்கிட்டேயும் தான் அணுகுண்டு. 48 நாடுகளுக்கு மேலே அணுகுண்டு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஈரான் வச்சுருக்கனால உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் இப்போ சைனாவிலேருந்து இஸ்ரேல் மேலே கொண்டு போட முடியாதா? ரஷ்யாவிலேருந்து இஸ்ரேல் மேலே அணுகுண்டு போட முடியாது. எங்கள் நாடு அயன்டோம் இருக்குது. நாங்கள் அப்படியே இரும்பு திரை உள்ள நாடு. எங்கள் நாட்டுக்குள்ளே எதுவும் வர முடியாது. எங்களுடைய வான்வெளி மிக பாதுகாப்பானது அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்ததை ஈரான் போகிற போக்கில் அடித்து நொறுக்கிட்டு போயிடுச்சு. ஈரான் போகிற போக்கில் அடிச்சிருச்சு. அதாவது 10 ஏவுகணை விட்டா 2 ஃப்ளாப் ஆகும், 4 ஃப்ளாப் ஆகும், 6 ஃப்ளாப் ஆகும். ஈரானை பொறுத்தவரை 8 ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, 2வது போய் அவனை அட்டாக் பண்ணிச்சு. அடித்த அடின்னா சரியான அடி. இன்னும் சொல்லப்போனால் வல்லரசு எதிரான்னு கேட்டாக்கா ஈரானா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் வல்லரசா அப்படின்னாக்கா ஈரான் தான் என்னை நம்மளை கேட்டால் வல்லரசு. 2000 கிலோமீட்டர் தாண்டி அடிச்சிருக்கிறான். இவன் அடிக்கலாம், அவனுக்கு வலு இருக்குது. பின்னாடி அமெரிக்கா இருக்குது. இவன் அடிக்கலாம், அவனுக்கு என்ன வலு இருக்குது? அவர்களுடைய அரபு கண்ட்ரிகளே அவர்களுக்கு துணை செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க துணிஞ்சு அடிச்சிருக்காங்க. அந்த துணிச்சலாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். அடி அதே சமயத்தில் கத்தார் போன்ற நாடுகளில் இருக்கிற அமெரிக்க இராணுவ தளங்களையும் அடிச்சிருக்காங்க. இது ஒரு 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 நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பெருமையாக தான் பார்க்குறேன். நான் ஈரானை பெருமையாக தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஈரான் இருக்குது. ஏன்னா எந்த துணையும் இல்லாமல் தனியாக நின்றுருக்குது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவை உலக வல்லரசை கூட்டிக்கிட்டு இஸ்ரேல் போய் அடிச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு வீரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ரெண்டாவது, அவர்கள் உங்களோட டெல் அவிவ் நகரத்தை கிட்டத்தட்ட 90% தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. திரும்பி நீங்கள் அந்த மறுமலர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இதுக்கு பல 1000 கோடிகள் செலவாகும். இந்த செலவு எல்லாம் போக்குவரத்து கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்து எந்த நாடுகளும் துணைக்கு வரல. ரஷ்யாவும் சைனாவும் ஆப்போசிட்டில் நிற்கிது. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கான அறைகோவல் விட்டிருக்கிறது. போர் கிட்டத்தட்ட நிப்பாட்டி இருக்குது. இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் என்றைக்குமே போரை விரும்புறதில்ல. அது ரஷ்யா நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, இந்திய மக்களாக இருந்தாலும், அமெரிக்க மக்களாக இருந்தாலும், இஸ்ரேலில் வாழ்கிற, ஈரானில் வாழ்கிற அனைத்து மக்களாக, காசாவில் இருக்கிற மக்களை போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி டெல் அவிவ் நகரத்தில், இஸ்ரேலுடைய தலைநகரில் போய் அந்த தரைமட்டமாக இருக்கிற அந்த பகுதியில் போய் கேட்டு பாருங்கள். அவங்க தான் போராட்டமே நடத்துகிறாங்க. ஏன் கேட்டு பார்க்குறீங்க? என்னை மன்னிச்சிடுங்க இஸ்ரான், என்னை மன்னிச்சிடுங்க இஸ்ரான், எங்களை விட்டுருங்க ஈரான், எங்களை விட்டுருங்க ஈரான், எங்களை மன்னிச்சிடுங்க ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. போராட்டம் நடத்துகிறாங்க. இது பேரணி மாதிரி சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே போகிறாங்க. இதே மாதிரி தான் அமெரிக்காலையும் கத்துறாங்களாம். டெல் அவிவ் நகரத்தில் நடந்த அந்த இது நமக்கு வந்துடுச்சு. அந்த காணொலியை பார்த்துட்டோம். ஆனால் அமெரிக்காலையும் இது மாதிரி தான் போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த காணொலியை நம்ம பார்க்கல. ஆனாலும் எந்த மக்களாக இருந்தாலும் சரி, சண்டையை விரும்புவதில்லை. வாழ்கிறது ஒரு தடவை தான், செத்து போகிறது உறுதி.
அது நல்லாவே தெரியுது நிச்சயமா. எப்போ வேணாலும் செத்து போலாம். இன்னைக்கும் செத்து போலாம், அடுத்த வருஷமும் செத்து போலாம், இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட சாகலாம். அது வேற விஷயம். இறப்புங்கிறது உறுதியான ஒண்ணு. ஆனா வாழும்போது வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, பிரச்சனை இல்லாம வாழணும்னா எல்லா ஜீவராசிகளுமே விரும்புது. மனிதன் மட்டுமல்ல, உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே. ஆனா என்ன ஒண்ணு, எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவே ஒரு போராட்டமா இருக்குது. நமக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்குது. நம்ம வாழ்ந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில இருக்கிறோம். ஆனா சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு நாட்டோட நாடு சண்டை போட்டுக்கிட்டு, அணுகுண்ட போட்டுக்கிட்டு, குண்ட போட்டுக்கிட்டு, கை கால் போயி, கால் போயி, நம்ம கூட இருக்கிற நம்ம குடும்பத்தில இருக்கிற சொந்தங்கள, பந்தங்கள இழந்து அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. நீங்க நெனச்சு பாருங்க நீங்க. நம்ம கூடயே நம்ம எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தானங்க. இப்போ நேத்திக்கு ஒரு வியாபாரத்துக்கு போன இடத்துல, நான் வியாபாரத்துக்கு போன இடத்துல ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கூப்பிட்டு என்னைய காட்டுனாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது, இறந்து போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நமக்கு நல்ல கஸ்டமர். அது வெரி குட் கஸ்டமர் அவங்க. அவ்வளவுதான். மத்தபடி அவங்களுக்குன்னு அவங்க சொந்தமுள்ள பந்தவங்க. ஆனாலும் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் நின்னுட்டு, சும்மா 2 உட்கார சொன்னாங்க. உட்காரல இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் நின்னுட்டு அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இருந்துட்டு அவங்கள்ட்ட பேசியிருந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உயிரை இழப்பது என்பது எத்தனை வயசானாலும் 88 வயசானாலும் அவருக்கு வயசு 88 வயசுல இருந்திருக்காரு. 88 வயசானாலும் சரி, 98 வயசானாலும் சரி, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு ஜீவனை இழப்பது என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம். நாளைக்கு அந்த நினைவுகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு ரீங்காரம் இட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். அவர தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம. எங்கேயாவது அவரு எப்ப இங்கே தானே நடந்தாரு, இங்கே தானே வந்தாரு, இங்கே தானே போனாரு அப்படின்னு. இதான் அவங்கள்ட்ட இப்ப சொல்லிட்டு வந்தேன். இதே தான் உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும், எல்லா நாட்டிலேயும், எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இதுதான். என்ன அப்படின்னா, உலக மக்கள் யாருமே போரை விரும்புறதில்ல. சண்டைய போட்டுக்கிறது விரும்புறதில்ல. வாழ்றது ஒரு தடவ. இறப்பு நிச்சயங்கிற பட்சத்தில அந்த இறப்புக்குள்ளார நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கணும், இப்படி வாழ்ந்துக்கணும். சந்தோஷமாக குடும்பத்த சந்தோஷமாக வாழணும். நம்ம கூட இருக்கிறவங்கள அரவணைச்சுக்கணும். அப்படிங்கிற அந்த தன்மையோட தான் எல்லா மக்களுமே வாழ்றாங்க. மனித இனம் ஒரு கூடி வாழக்கூடிய ஒரு இனம். யானை கூட்டம் மாரி, குரங்கு கூட்டம் மாரி கூடி வாழக்கூடிய ஒரு இனம் தான் மனித இனம். அப்போ சண்டை சச்சரவு இல்லாம தனக்கு தேவையானது தேவையே தவிர, தனக்கு பிரச்சனை தேவை இந்த நாடுகள் மட்டும் தான் என்ன பண்ணுது, அவன் மக்கள் வந்து அத மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனா, அந்த உலக வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கிற நாடு, இன்னொரு நாட்ட போய் போட்டி போடுற நாடு, இன்னொரு நாட்ட எதிர்த்து கொள்ள போற நாடு, அந்த நாட்ட போய் பிடிக்கணும் அப்படின்னா, இப்ப ஈரான பிடிக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கு என்ன தேவைப்படுது? அங்க பலாயிரம் பேத்த கொல்ல வேண்டியிருக்குது. கொல்லாம நேரா நீ மன்னருமா கத்தி சண்டை போடுற காலத்தில கத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்களே! இந்த இந்த நாட்டு இளவரசன், அந்த நாட்டு இளவரசன் டரன் கத்தி சண்டை போடுறான். அந்த மாரி கத்தி சண்டை போட போறாய்ங்க. முதல்ல கொல்றது மக்கள் தான். இவைங்க போய் எல்லாம் பங்கரு, பொங்கருன்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள போய் நிம்மதியா உட்காந்துக்குவாய்ங்க. அவைங்க வீட்டுக்குள்ள பதுங்கு குழி, அந்த குழி, இந்த குழி 300 மீட்டருக்கு அடியில, 500 மீட்டருக்கு அடியிலன்னு குழி பறிச்சு, அதில சுரங்கம் வெட்டி, அதுக்குள்ளார போய் எல்லா வசதிகளையும் வச்சுக்கிட்டு, ஆக்சிஜன், கீக்சிஜன் எல்லாம் வச்சுக்கிட்டு, அவைங்க சந்தோஷமா அவங்களோட சேஃப்டியா வந்துட்டு போயிருவாய்ங்க. அடிபட்டு சாவுறது யாருங்க? பொதுமக்கள். எந்த பொதுமக்கள் வந்து விரும்புவான் இன்னைக்கு? தலைவலிய கூப்பிட்டு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம இன்னைக்கு ஜனங்கள் வந்துட்டாங்க. "இங்க வா! நீ சண்டை போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிருவ. மிலிட்டரி உன்ட்ட இருக்குது, அதிகாரம் உன்ட்ட இருக்குதா, நீ சண்டை போட்டு நீ பாட்டுக்கு போயிருவ. அடிபட்டு கை, கால் விழுந்து சாவுறது யாரு? கை, கால் வெட்டி போட்டு துண்டா காலம் பூரா கைய தொங்க போட்டு திரியிறது யாரு? நீயா? நானா? நீங்க போய் எல்லாம் குழிக்குள்ள போய் உட்காந்துக்குவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால கவர்மெண்ட்டுகள், அரசாங்கங்கள்லாம் சிந்திச்சு, அடுத்த நாட்டுக்குள்ள போர் போடுறத தவிர்த்து, போர் என்பது மனித குலத்தினுடைய சாபக்கேடு. மனித குலத்துக்கு எதிரானது. உயிரினத்துக்கு மனித குலத்துக்குன்னு இல்ல. இந்த உலகத்தில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்துக்குமே எதிரானது போர். அதனால மக்கள் மக்கள் எவ்வழி சிந்திக்கிறாங்களோ, அதே வழிய வந்து அரசுகளும் சிந்திங்க. உங்களுடைய நாட்ட வளர்த்துக்குங்க. பொருளாதாரத்த வளங்க. கம்பெனிய பெருக்குங்க. கம்பெனிக்கு வேலைக்கு நெறைய ஆள் குடுங்க. சம்பளம் நெறைய குடுங்க. உங்க நாட்ட நல்லா வச்சுருங்க. மத்த நாடு கூட வியாபார ரீதியா போட்டி போடுங்க. மனித உயிரோட போட்டி போடாதீங்க. மனித உயிர் என்பது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மனித உயிரோட போட்டி போடாதீங்க. நீங்க வேற எந்த விஷயத்திலயாவது போட்டி போட்டு ஜெயிங்க. அந்த நாட்ட ஜெயிங்க, இந்த நாட்ட ஜெயிங்க. கல்வியில போட்டி போடுங்க. அதிகாரத்தில போட்டி போடுங்க. கல்வியில போட்டி போடுங்க. இன்னும் பதவிகள்ல போட்டி போடுங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில ஓப்பன் பண்ணுங்க. என் இண்டஸ்ட்ரி பெருசா? உன் இண்டஸ்ட்ரி பெருசா? நீ ஜெயிக்கிறியா? நான் ஜெயிக்கிறியான்னு. இது ஒரு போட்டியா மட்டும் தான் இருக்கணும். பொறாமையாக மாறி மக்களை காவு கொடுக்குற வேலைய விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.